டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப வேஸ்டான ஒரு டாபிக். நமக்கு அதில் ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இன்றியமையாததாக இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் போன வீடியோவில் என்விரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைல் பண்ணி நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். இம்பார்ட்டண்ட்டான இது. அதே மாதிரி இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான எல்லா போஸ்டிங்ஸோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இதில் கொண்டு வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. விஜிலன்ஸ் கமிஷனர் பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. நெக்ஸ்ட்டு சிபிஐ உடைய டைரக்டர் ஜெனரல் பிரவீன் சூட். நெக்ஸ்ட்டு சர்வதேச நீதிமன்றம் அதோடைய நியூ பிரசிடெண்ட் யார் அப்படின்னா நவாஸ் சலாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்ஸ் அதோடைய தலைவர் யார், சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தா கிஷோர் மக்வா. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்டுடைய சேர்மன் யாருன்னா கிஷோர் மக்வா. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸஸுடைய சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா ஹன்ராஜ் கங்காராம் அஹீர். ஷெட்யூல் காஸ்ட்க்கு கிஷோர் மக்வா சேர்மனாக இருக்கார். பேக்வேர்ட் கிளாஸஸுடைய சேர்மனாக யார் இருக்காங்கன்னா ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அஹீர் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பீம்ஸ்டெக் அதோடைய செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா இந்திராமணி பாண்டே அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. பீம்ஸ்டெக் தெரியும், பே ஆஃப் பெங்கால் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுடைய ஒரு கூட்டமைப்பு பீம்ஸ்டெக்கு. ஸோ அதோடைய செக்ரட்டரி ஜெனரல் இந்திராமணி பாண்டே. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அதோடைய சிஇஓ யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரகுராம் ஐயர். இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் உடைய சிஇஓ ரகுராம் ஐயர். நெக்ஸ்ட்டு நித்தி ஆயோக் உடைய சிஇஓ யார், நித்தி ஆயோக் உடைய சிஇஓ யாருன்னு கேட்டிருக்காங்க. அது திரு பிவிஆர் சுப்பிரமணியம். நித்தி ஆயோக்குடைய சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம். நெக்ஸ்ட்டு கேக் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை கணக்கு தணிக்கை அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யார் அப்படின்னா கிரீஷ் சந்திர முர்மு. கேக் கிரீஷ் சந்திர முர்மு. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸு அது எஸ்எஸ் தியூபே. ஃபஸ்ட்டு பார்த்தது ஆடிட்டர் ஜெனரலு. இது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எஸ்எஸ் தியூபே தலைவராக இருக்கார். இது ஆடிட்டர் ஜெனரல் அப்படி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னா கிரீஷ் சந்திர முர்மு. இது அக்கவுண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எஸ்எஸ் தியூபே. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இது ஒரு அரசியலமைப்பு சாரா ஒரு பாடி தான், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு அக்கௌண்டிங் ரிலேட்டடான முக்கியமான அட்வைஸை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் விளங்குறாங்க. பிரின்சிபல் அக்கௌண்டிங் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்எஸ் தியூபே. கேக் அப்படிங்கும்போது கிரீஷ் சந்திர முர்மு. இது ஒரு ஆர்டிக்கிளில் கான்ஸ்டிடியூஷனல் பாடியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு யுனைடெட் நேஷன்ஸ் யார் அப்படின்னா ருச்சிரா காம்போஜ். செபியோடைய விமன் சேர்பர்சன், முதல் விமன் சேர்பர்சன் செபியோடைய பெண் முதல் தலைவர் யாருன்னா மாதவி பூரி பூஜ். அதே மாதிரி ரயில்வே போர்டோட முதல் பெண் சேர்பர்சன் யார் அப்படின்னா ஜெயா வர்மா சின்ஹா. ரயில்வே போர்டுக்கு ஜெயா வர்மா சின்ஹா அப்படிங்கிற பெண்மணி முதல் விமன் சேர்பர்சனாக அறியப்படுறாங்க. அதே மாதிரி செபிக்கு ஃபஸ்ட்டு விமன் சேர்பர்சன் யாருன்னா மாதவி பூரி பூஜ். அதே மாதிரி 22வது லா கமிஷன் அதோடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரித்து ராஜ் அஸ்வதி. சேர்பர்சன் ஆஃப் லா கமிஷன் யார் அப்படின்னா ரித்து ராஜ் அஸ்வதி அப்படிங்கிறவங்க சேர்பர்சனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. 22வது சட்ட கமிஷன். நெக்ஸ்ட்டு டிஆர்டிஓ அதோடைய சேர்மன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீர் வி காமத். நெக்ஸ்ட்டு சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய தலைவர் யார் அப்படின்னா தற்போதைய தலைவர் லெஃப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌஹான். அவர் இப்போ சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக இருக்கார். ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் பிபின் ராவத் அவர்கள் இருந்தாங்க. இப்போ அனில் சௌஹான் அவர்கள் புது சிடிஎஸ்ஸாக இருக்கார், சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது ஆர் வெங்கட ரமணி. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ஆர் வெங்கட ரமணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் லிஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்.
ரேண்டமாக சில கொஷின்ஸ் கேட்குறேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துருங்க. நம்ம பார்த்த இந்த கொஷின்ஸில் ஓகே, நித்தி ஆயோக்குடைய சிஇஓ யார்? அது ஜஸ்ட் தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து யூஎனுடைய பெர்மனண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியாவுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிஆர்டிஓடைய சீஃப் யார், சேர்பர்சன் யாராக இருக்காங்க, டிஆர்டிஓடைய சேர்மன் யார் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் அடுத்த ஒரு சீரியஸில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் விவேகானந்தா டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.